அதை நீங்க கிளப்புல வச்சுக்கோங்க. எதுக்காக கல்யாண மண்டபத்துல எடுத்துட்டு வந்து மத்தவங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ற ஒரு விஷயம் தானே. டிஜேக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த 20,000 ஒரு டிஜேக்கு போகுது. ஆனா லைட் மியூசிக்னு ஒண்ணு வச்சீங்கன்னா ஒரு 4-5 குடும்பம் பழகும். கொஞ்சம் பணக்காரங்களா மியூசிஷியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க அந்த ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யலாம். யூனியன் சொல்லிட்டு யூனியன் ஒன்றுமே செய்யல. இதை நான் சொல்றதுனால எனக்கு எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பப்ளிக்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு, என்னால முடியாட்டியும் யாரால ஹெல்ப் பண்ண முடியும் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி என்னோட மியூசிஷியன்ஸ்க்கு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆவியா ஸ்டுடியோஸ். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ட்ரம்மர் சரவணன். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கீங்க. அந்த இன்டர்வியூக்கும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி, இப்ப உங்களோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க. முதல் தேங்க்ஸ் ஃபார் ஆர்விஆர் ஸ்டுடியோஸ். ரெண்டாவது எப்பவுமே சொல்ற மாதிரி கடவுளுக்கு நன்றி தான். அந்த இன்டர்வியூக்கு எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய 80% கால்ஸ் எனக்கு நிறைய இந்த இன்டர்வியூ பார்த்து கால்ஸ் நிறைய வந்துச்சு. நிறைய 80% கால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விதமா ஒரு தைரியமா இவ்வளோ பேசியிருக்கீங்க. ஒரு டிஜே ஒழிக்கிறதுக்கான விஷயம் நிறைய பேசுனீங்க. நல்ல நன்மை தரக்கூடிய விஷயமா நான் 2-3 விஷயம் பேசுனீங்க அப்படின்னு. அந்த 20% எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பாக தான் இருந்தது. சில ஃபோன் கால்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கால்ஸ் வந்து எனக்கு இல்லை, நான் மியூசிஷியன்ஸை தப்பாக பேசுகிறேன், மியூசிஷியன்ஸை டாமினேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்பீச்சில் வந்து நான் அந்த மாதிரி யாரையுமே டாமினேட் பண்ணலை. என்ன சார்ந்த மக்கள், கஷ்டப்படுற ஏழை எளிய மியூசிஷியன்ஸ், அவங்களுக்கு ஹெல்ப்பாக தான் நான், அவங்களுக்கு டிபெண்ட் பண்ணி போகிற மாதிரி தான் நான் வந்து என்னோட இன்டர்வியூ இருந்தது. அந்த இன்டர்வியூ பண்ண மியூசிஷியன்ஸ்க்குலாம் ஹெல்ப்பா இருக்கு. நிறைய பேர் வராங்க, டிஜே நாங்க போட மாட்டோம். நிறைய மியூசிஷியன்ஸ் டிஜே போட்டுக்கிட்டு இருந்த மியூசிஷியன்ஸே இருந்தாங்க நிறைய பேர். அந்த மியூசிஷியன்ஸ் இப்போ நாங்க போட மாட்டோம், அவாய்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ சார். இந்த டிஜே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களோட லைஃப்ல இவ்வளோ ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கா சார் இப்ப இருக்க ஒரு மியூசிஷியன் லைஃப்ல? 99.9% நான் சொல்லுவேன் மேடம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது டிஜேன்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கிளப்புக்குள்ளேயோ இல்ல ஒரு ரெசார்ட்லயோ அப்படின்னு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அத கல்யாண மண்டபத்துக்குள்ள கூட்டு வந்து அத ஒரு வழிமுறையாவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா டிஜேல ஒருத்தர் நின்று ஒர்க் பண்ணுவார். ஆல்ரெடி லாஸ்ட் இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். ஒருத்தர் நின்று அதை ஆப்ரேட் பண்ணுவாரு, அவருக்கு அந்த ஒருத்தருக்கே அந்த பேமெண்ட் போகும். ஆனா இதுவே லைட் மியூசிக்னு ஒண்ணு பண்ணீங்கன்னா, இது நம்ம மியூசிஷியன்ஸ்க்கு மட்டும் இல்லை, பப்ளிக்கும் இதை நான் சொல்லிக்க விரும்புறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 15,000 ஒரு 20,000 டிஜேக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த 20,000 ஒரு டிஜேக்கு போகுது. ஆனா லைட் மியூசிக்னு ஒண்ணு வச்சீங்கன்னா ஒரு 4-5 குடும்பம் பழகுது, 4-5 ஃபேமிலி அதுல ரன் ஆகுது. அது ஒரு 4-5 ஃபேமிலி ரன் ஆகுது, அவங்களுக்கான விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனாலதான் டிஜே வந்து, நான் டிஜேன்றது ஒரு கருவி, அதை நீங்க கிளப்புல வச்சுக்கோங்க. எதுக்காக கல்யாண மண்டபத்துல எடுத்துட்டு வந்து மத்தவங்களோட லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டு லைஃப் ஸ்பாயில் பண்ற ஒரு விஷயம் தானே. டிஜே ஒரு லைட் மியூசிக் வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர், ஏன் நம்ம சென்னையிலே எவ்வளோ ஆயிரக்கணக்கான மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, கீபோர்ட் பிளேயர், சிங்கர்ஸ், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த டிஜேன்னு உள்ள ஒண்ணு வந்ததுனால அந்த ஆயிரக்கணக்கு கணக்கு போட்டு பாருங்களேன். ஒரு வீட்டுல ஒரு 4 பேருனாலே எவ்வளவு குடும்பங்கள் இருக்காது. இதை நம்பி இருக்க குடும்பம் எவ்வளவு அழிஞ்சு போச்சு, காணும். கார் ஓட்டுறாங்க, செக்யூரிட்டியா இருக்காங்க, பாவம். ஏன் அந்த கார்பரேஷன்ல சொல்லக்கூடாது, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. குப்பாள்ற வேலைலாம் கூட சில பேர் செய்யறாங்க. அதெல்லாம் தாண்டணும், அதெல்லாம் புறக்கணிச்சுட்டு மேல வரணும்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவாய்ட் பண்ணாலே போதும். நம்ம கவர்மெண்ட் கிட்ட இதைதான் நான் வேண்டுகோளா கேட்டுக்கிறேன்.
ஓகே சார். ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க. இப்போ வந்து இந்த நீங்க கொடுத்த லாஸ்ட் இன்டர்வியூல வந்து இப்போ இந்த டிஜே அப்படின்ற ஒரு 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 ப்ராக்டிஸ் வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, இல்ல நிறைய பேருக்கு அதை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்ல இந்த மாதிரி நிறைய பேர் இந்த டிஜேவால கஷ்டப்படுறாங்க மியூசிஷியன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பீப்புள் கிட்ட உங்களுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களோட இன்டர்வியூல? ஆமா, பண்ணிதான் இருக்கு. கொஞ்சம் சேஞ்ச் ஓவர்ஸ் நிறைய இருக்குதான். எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. நான் பேசுனதுல அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என் கூட அவங்க மிங்கிள் ஆகுறாங்க. அதை நான் பண்ண மாட்டோம். ஏன்னா சில மியூசிஷியன்ஸே ப்ரோக்ராம்ஸ் என்னதால டிஜே பண்ண ஆரம்பிச்சாங்க. சில மியூசிஷியன்ஸே எங்களுடைய மியூசிஷியன்ஸே நான் ஓப்பனா சொல்றேன், பேர்லாம் என்னால சொல்ல முடியாது. சில மியூசிஷியன்ஸே இன்கம் இல்லாததுனால அவங்களுக்கு அந்த டிஜே பிடிச்சி கொடுத்தா ஒரு 2000 ரூபாய் கமிஷன் கிடைக்குதுன்றதுக்காக அவங்களே அவங்க டிஜே பண்ணாங்க. இப்போ அவங்க எனக்கு கால் பண்ணி நாங்க பண்ண மாட்டோம், இது நம்ம ஒத்துமையா இருந்து பண்ணா மட்டும்தான். இப்போ நான் மட்டும் பேசிட்டு இருக்கிறதுனால மட்டும் இது மாத்திர முடியாது. புரியுதுங்களா? நான் மட்டும் ஒரு ஆள் பேசுறதுனால மட்டும் இது மாத்திர முடியாது. எல்லாரும் கை கோகணும், எல்லா மியூசிஷியன்ஸும் ஒன்னா இருக்கணும். ஸோ அதுல இருந்து 2-3 பேர் எனக்கு நான் பண்ண மாட்டேன் சரவணா, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படியே வந்தாலும் நாங்க இந்த கல்யாண வீட்டுக்காரங்களையோ ஒரு பப்ளிக்லயோ நாங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி இதை ப்ரோக்ராமா மாத்துறது அளவுக்கு நாங்க பேசுறோம். ரெண்டாவது, சாரி இன்ட்ரோ நடுவில் நீங்க கேட்காத கேள்விக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். எல்லா கல்யாண மண்டபக்காரங்களுக்கும் ஒரு ரிக்வஸ்ட், இது நான் வந்து ஆர்டர் போடல, திருப்பியே சொல்றேன், ரிக்வஸ்ட். எல்லா கல்யாண மண்டபத்திலையும் ஒரு போர்டு ஒட்டுங்க, டிஜே நாட் அலௌடுன்னு சொல்லிட்டு. அவங்களும் அந்த கல்யாண மண்டபமும் அந்த கமிஷனுக்கு ஆசைப்பட்டு டிஜே அலோவ் பண்ணிடுறாங்க. நீங்க கமிஷனுக்காக எத்தனை மியூசிஷியனோட லைஃப் அதுல ஸ்பாயில் ஆகுது. எவ்வளவு பேர் சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மனுஷனோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் கூட நடக்கல யாருக்குமே. எங்க ஆளுங்களுக்கு, என்னுடைய இசை சொந்தங்களுக்கு நடக்கல. என்னோட ஆதங்கமே அதுதான். என்னுடைய இசை சொந்தங்களுக்கு அது நடக்கல, அந்த டிஜேன்ற ஒரு விஷயத்தால. இன்னைக்கு வாழ்ந்துட்டு போற மிஷின் வாழ்ந்துட்டு தான் போறான், வாசிக்கிறோம் வாசிட்டு தான் போறான். இப்போ ஒரு மியூசிஷியன் ட்ரஸ்டே ஒன்று ஆரம்பிச்சா கூட அந்த ட்ரஸ்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் பணக்காரங்களா மியூசிஷியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு தேவையானதை செய்யலாம். யூனியன் சொல்லிட்டு யூனியன் ஒண்ணுமே செய்யல. கடைசியில சண்டையில போய் முடிஞ்சதுதான் முக்கியம். நீ பெருசா நான் பெருசான்ட்டு அதெல்லாம் வேணாம். இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்களுக்கு உதவுங்கன்னு தான் சொல்றேன். எவ்வளவு நுழைஞ்சு போயிட்டாங்க மேடம். இன்னைக்கு நான் பெருமை சொல்ல, இதை நான் சொல்றதுனால எனக்கு எது நடந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. பப்ளிக்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு, என்னால முடியாட்டியும் யாரால ஹெல்ப் பண்ண முடியும் நான் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி என்னோட மியூசிஷியன்ஸ்க்கு நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது ஆணித்தனமான உண்மை, பப்ளிக்கா சொல்ற ஒரு விஷயம். இது யார் கோச்சிட்டாலும் எனக்கு பரவாயில்ல, அதனால எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஓகே சார். ஓகே, நீங்க வந்து ஸ்டார்டிங்லயே நம்ம கிட்ட வந்து சொல்லிட்டீங்க இந்த மாதிரி வந்து லாஸ்ட் இன்டர்வியூ விட உங்களுக்கு வந்து இப்போ நிறைய ரெஸ்பான்ஸ், நல்ல விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 80% உங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் தான் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நம்ம அதை பத்தி மட்டும் பேசுவோம். அந்த 80% வந்து உங்களுக்கு உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு ஏதாவது நல்ல சான்சஸ், இல்லை இந்த மாதிரி நீங்க நல்லா பேசியிருக்கீங்க, இந்த மாதிரி ஏதாவது மியூசிக்கல் விஷயமா ஏதாவது சான்சஸ் ஏதாச்சும் உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது விஷயம்? சூப்பர் கொஸ்டின் மேடம். பட் இனிமேல் நான் ஒர்க் பண்ண போறது நெளிஞ்சு போன ஏழப்பட்ட மேடை மெல்லிசை கலைஞருக்காக உழைப்பு தான். என்னுடைய உழைப்பு அனைத்தும் அவங்களுக்கு. இனிமேல் நான் உழைக்க போறது மியூசிஷியனுக்காக மட்டும்தான். என் மூலியமா எங்க மூலியமா எங்களுடைய மியூசிஷியன்ஸுக்கு என்னால போய் நன்மை சேரும். என்னால என்ன பண்ண முடியுமோ 100 இல்ல 50 இல்ல 20% என்னால பண்ண முடியும். அந்த 20% அவங்களுக்கு தான். என் சைட்ல இருந்து அவங்களுக்கு கண்டிப்பா நடக்கலாம். அவர் கீபோர்ட் பிளேயரா இருக்கலாம், பேட் பிளேயரா இருக்கலாம். லாஸ்ட் இன்டர்வியூக்கு எனக்கு இதுதான் கிடைச்ச ரிசல்ட். என்னால முடியும், என்னால பண்ண முடியும், என்னால என் மக்களை ஒண்ணு சேர்க்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, நாங்கெல்லாம் இப்போ தனித்தனியா ஸ்ப்ரெட் ஆயிரும், ஒன்னா சேரும். என்னால எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க முடியும். இது லாஸ்ட் இன்டர்வியூவால எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க. இப்போ எனக்கு அது ஒரு பெருமை தானே. கண்டிப்பா அந்த பெருமையை நான் இன்னும் மேம்படுத்துவேன், மேல கொண்டு போவேன். 100 இல்ல 1000 பேர் 1,00,000 பேர் என்னால ஒண்ணு சேர்க்க முடியும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல. சார், இப்போ உங்க இந்த லைட் மியூசிக் டீம் மியூசிஷியன்ஸ்க்குலாம் வந்து யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ? உண்மையாலுமே இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் என்கிற சுவாமிநாதன் சார், அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர்.
கம் ப்ரொடியூசரும் கூட. அவரு பெரிய லெவல் இல்லைனாலும் அவரால் என்ன இயன்றதுமோ அது இப்போ கூட ஒரு 30 பேருக்கு அரிசி பருப்பு தேவை. எங்களுடைய நல்லா புரிஞ்சுக்கோங்க, எங்களுடைய ஸ்டேஜ் மியூசிஷியன்ஸ்க்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார். 30 பேருக்கு ப்ரொவைட் பண்ணப்பட்டது. பெரிய பெரிய சீனியர் மியூசிஷியன்ஸ்லாம் கஷ்டப்படுறாலாம் வந்தாங்க, நடக்க முடியாம ஆட்டோல வந்துட்டு. அந்த நாட் ஒன்லி அரிசி பருப்புக்காக வரல, எங்களுடைய ஒற்றுமை அங்க காமிக்கணுன்றதுக்காக எல்லாம் ஒண்ணு சேர்ந்தோம். திருப்பி 100 பேருக்கு நம்ம கவர்மெண்ட் மூலியமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா அவங்களுக்கு இன்சூரன்ஸ், சில 5 நலத்திட்டங்கள் அதெல்லாம் ப்ரொவைட் பண்ண போறாங்க. இது பப்ளிக்கா வெளிப்படையா சொல்லியிருக்கு. எல்லாரையும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது. நாங்க ஒற்றுமையா இருந்தா, எங்களுடைய ஒற்றுமை ஓங்குனா மட்டும் அவங்களுக்கு நன்மை செய்யப்படும். நான் பெருசு நீ பெருசுன்னு யாரு இருந்தாலும் கடவுள் தான் உங்களை பார்த்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஓகே, சூப்பரா சொன்னீங்க சார். இப்போ யார் மூலியமாலாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்ததுன்றத சொன்னீங்க. அதே மாதிரி யார மூலியமாலாம் உங்களால ஹெல்ப் வர முடிஞ்சிருக்குன்னு ஆனா அவங்க பண்ணல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? மேடம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன், அதாவது எல்லாராலையும் செய்ய முடியும், எல்லாராலையும் நமக்கு ஹெல்ப் கண்டிப்பா இல்லாதவங்களுக்கு செய்ய முடியும். ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு தாட்டு தான். ஆனா பர்சனலா இப்போ சொல்ல போனா, பர்சனலா நிறைய பேர் இப்ப நான் வெளில சொல்லிடுறதுனால நான் எஸ்டாப்ளிஷ் ஆகுறேன். வெளில சொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், ஹெல்ப் பண்றவங்க வந்து சொல்லுங்க. நீங்க ஒரு பெரிய ஆளு ஒரு மியூசிஷியனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வெளில வந்ததுன்னா, இன்னும் பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சே இவங்க பண்ணிட்டாங்களே நம்மளும் பண்ணுவோம்ன்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. அதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷா பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ஓகே சார், இன்னும் உங்க மூலியமா நிறைய லைட் மியூசிக் ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் இன்னும் நிறைய நன்மைகள் வந்து சேரணும்னு சொல்லி எங்களோட டீம் சார்பா நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். தேங்க்யூ ஃபார் மார்வியஸ். தேங்க்யூ ஸோ மச். கடைசியா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்வாங்க. நிறைய லைட் மியூசிக் ஆர்டிஸ்ட் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்காங்க, அவங்கள காப்பாத்துறதுக்கு முன்வாங்க. பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் வந்தாதான் மற்ற எல்லாரும் முன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.